வணக்கம். சீவக சிந்தாமணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாகம் 9. சீவகன் அம்மா விஜயைய சந்திக்கிற காட்சி. இந்த நேரத்துல அந்த நாட்டுல யாரோ போர் தொடுத்து வந்திருக்காங்கன்னு செய்தி வந்துச்சு. இவன் வில் வித்தையெல்லாம் கத்து கொடுத்துருக்கான்ல அந்த 5 பிள்ளைகளுக்கும் நரபதியோட அந்த நாட்டுல. ஐயோ, யார் இந்த நேரத்துல போர் தொடுத்து வந்தாங்க? இவர் தானே ஆசிரியன் தானே சீவகன். உடனே அவனும் அந்த போர்க்களத்துக்கு போனான். பார்த்தா எதிர்ப்புறத்துல படையோடு நிக்கிறது பதுமுகனும் புத்திசேனனும், இவனுடைய நண்பர்கள் 2 பேரும். இவனை இந்த பக்கம் பார்த்த உடனே வெள்ளை கொடி காட்டிட்டானுங்க. என்னடா பண்றீங்க? எதுக்கு இங்க போர் எடுத்து வந்தீங்க அப்படின்னா, ஆமா, நீ எந்த ஊர்ல எந்த உருவத்துல இருக்கேனே தெரியல, அதனாலதான் உன்னை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும், அவசரம், அதனாலதான் நாங்க வந்தோம். இது இங்க இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே எப்படியாவது நீ யாருன்னு கண்டுபிடிக்கணும், போர்ன்னு அறிவிச்சா எப்படி நீ முன்னாடி வருவேன்னு தெரியும், அதனாலதான் நாங்க வந்தோம் அப்படின்னு. எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். இல்ல, உங்க அம்மா ராணி விசைய அவங்க உயிரோட இருக்காங்களாம், அவங்க உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா. இவனுக்கு புரியல. நம்ம அம்மா ராணிங்கிறது இவனுங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருக்குச்சு. இப்ப இவன் அரச மகன் அப்படிங்கிறது நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு சீவகனுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க ஒரு காட்டுல ஒரு தவப்பள்ளியில இருக்காங்களாம், அவங்க உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு உடனே கிளம்புனா. இப்ப நண்பர்கள் எல்லாரும் இவன் அரச மகன் இல்லையா, இவனை இப்ப பத்திரமா பாதுகாக்கணும். அதனால ஏன்னா இவன் மேல கைது வேற இருக்கு, அதனால இவனை பத்திரமா பாதுகாத்து கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இவன் அரச மகன்னு தெரிஞ்ச உடனே நரபதிக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. நம்ம மகளை அரசன் மகனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு, நீங்க போய் முடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு வழி அனுப்பி வச்சாங்க. நரபதியும் மனைவி கனகமாலையும், அவளுடைய நரபதியுடைய மகள் சீவகனுடைய மனைவி கனகமாலையும் அவங்கள வழி அனுப்பி வச்சாங்க. இப்ப போய் விஜயமாதேவிய பாக்குற இடம் இது. அந்த அம்மா அந்த மகனை பார்த்தோம்னா, இவ்வளவு நாள் பிரிந்து குழந்தையா இருந்த பிள்ளைய பிரிஞ்சு இவ்வளவு நாள் இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்க அந்த பிள்ளைய பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. கொல்லி போட பிள்ளை கிடைச்சிட்டாங்கன்னு அவங்க மகிழ்ந்தாங்க. அவங்கள கொல்லி போட இல்ல, கட்டியங்காரனை கொல்லி போட பிள்ளை கிடைச்சிட்டானே அப்படிங்கிற பெரும் மகிழ்ச்சி அவங்களுக்கு. மன்னன் சச்சந்தனுடைய காதல் பதுமையாக மட்டுமே நாம் அறிந்திருந்த விஜயை இப்போ ஒரு வீர திருமகளாகவே அவங்க மாறி இருந்தாங்க. அந்த தவமும் அந்த அறிவும் ஆட்சியும் சேர்ந்து அந்த அம்மாவை ஒரு ராஜ ரிஷியாக மாற்றி இருந்துச்சு. சீவகனுக்கு ஒரே வியப்பு. பெத்த தாயை பார்த்தோன்னே அந்த அந்த கன்றுக்குட்டி மாதிரி ஓடி அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுறான் அவன். அந்த அம்மாவுக்கு மகனை பார்த்த பூரிப்பு ஒரு பக்கம், கணவனை இழந்து குழந்தைய பிரிஞ்சு அவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி வாய்விட்டு அழுதாங்க அவங்க. அந்த ராசமாபுரத்து அரண்மனையில் ஊர்வசியா இருந்தவங்க இப்ப ஒரு தவசியா இருந்து அவனுக்கு நிறைய அறிவுரைகள் சொன்னாங்க சீவகனுக்கு. அப்படி அவங்க சொன்ன ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னா, முள்ள முள்ளாலதான் எடுக்கணும், வஞ்சகத்தை சூழ்ச்சியாலதான் வெல்லணும். உன் மாமா கோவிந்தன் அவரை போய் பாரு, அவருடைய மகளை நீ திருமணம் செஞ்சுக்க, உனக்கு இன்னும் நீ படை பலம் திரட்டணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை அவங்க சொல்றாங்க. அதாவது மாமா கோவிந்தனை நீ போய் பாரு, அவருடைய மகளை நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு. சீவகனுக்கு அவங்க அம்மாவை பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன காரணம்னா, கணவனை இழந்த கைம்பெண்கள் அந்த காலத்துல முடங்கி கிடந்ததை போல நம்ம அம்மா கிடைக்கல. கணவனை இழந்தது ஒரு இழப்பே தவிர அதுவே பிழைப்பு அல்ல. கணவன் மனைவி இருவரும் வாழ்க்கை துணைதான், ஆனா அவங்களே வாழ்க்கை இல்ல. ஒருத்தர் போயிட்டு அதையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு ஒரு புது வழிகாட்டியா நம்ம அம்மா இருந்திருக்காங்க அப்படின்னு சீவகனுக்கு தோணுச்சு. அம்மா சொன்னாங்க, பொருள் இருந்தாதான் படை திரட்ட முடியும், படை இருந்தாதான் பகையை வெல்ல முடியும், பகை வென்றால்தான் நாட்டை அடைய முடியும், இடமும் காலமும் சரியா பார்த்து தக்க படையோட போய் கட்டியங்காரனை வென்று வருக அப்படின்னு சொல்லி வாழ்த்தி சீவகனை அனுப்பி வச்சாங்க விஜயமாதேவி. ஆனா அவங்களையும் கூட்டிக்கிட்டுதான் ராசமாபுரத்துக்கு போறான். எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த ராசமாபுரத்துக்கு தான் வாழ்ந்த மண்ணுக்கு அந்த அம்மா போறாங்க. அங்க போன உடனே அவங்கள ஒரு பூங்கால உட்கார வச்சுட்டு அவன் மட்டும்தான் ஊருக்குள்ள போனான். புத்திசேனன் அவனுக்கு காவலுக்கு போறான்.
அம்மாவ பார்த்ததுல இருந்தே அவன் வந்து கொஞ்சம் இறுக்கமா தான் இருந்தான். நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு, பொண்ணுகள எல்லாம் காதலிச்சுக்கிட்டு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரியிறோமே! இது சரிதானான்னு அவனுக்கு அப்பப்ப இது தோணிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு சாதாரண மனிதனைப் போல தவறு செய்வது, அப்புறம் அதை உணர்வது, இந்த மாதிரியான ஒரு போராட்டமான மன உ இதுல தான் பாங்குல தான் சீவகனும் இருக்கான். அப்புறம் அவனுக்கே தோணுது, சட்டமும் சம்பிரதாயங்களும் தடுக்காதவரை அது தவறில்ல. அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அவனே அவன வந்து சமாதானப்படுத்திக்கிறான். அப்படி அவன் ஒரு முடிவுக்கு வந்து இதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டே ஒரு முடிவுக்கு வரும்போது, அவன் கால்ல வந்து ஒரு பந்து வந்து விழுந்துச்சு. யாரோ பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. மீண்டும் அவனுடைய மனம் தடுமாறுது. அந்த பெண்ணோடையும் பழக்கம் ஏற்பட்டு, அவங்க பெற்றோரிடமும் பொண்ணு கேட்டு, முறையா அந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவ பேரு விமலை. விமலை. இப்போ சீவகனும், புத்திசேனனும் ஊருக்குள்ள வந்துட்டாங்க. இந்த ராசமாபுரத்துல சுரமஞ்சரின்னு ஒரு பொண்ணு, இந்த நான் சொன்னேன்ல குணமாலையுடைய தோழி, அவர் இந்த படைப்பால வந்த நீலாம்பரி மாதிரி காதல் தோல்வியால தன்னைத்தானே தனிமைப்படுத்திட்டு இருக்காளே, அவள நெறைய பேர் வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க. ஆனா அவ எதுக்கும் ஒத்துக்கல. இந்த விஷயம் இந்த ராசமாபுரத்துக்குள்ள வந்த உடனே சீவகனுடைய காதுக்கு வருது. ஐயோ! நம்மள நெனச்சு ஒரு பொண்ணு இப்படி ஆயிட்டாளே! அவளுடைய நோய நம்ம தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே, அவளையும் மாறுவேஷத்துல போய் பார்த்து பேசி அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த சீவகன் தான் சுரமஞ்சரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படி இந்த கல்யாணம் ராசமாபுரத்துல நடக்குது. ஆனா மாப்பிள்ளை யாரு அப்படிங்கிற செய்தி மறைக்கப்படுது. ஏன்னா சீவகனை நம்ம காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக. மாப்பிள்ளை யாருன்னு சொல்லாமயே சுரமஞ்சரியுடைய கல்யாணம் முடிஞ்சு போயிருது. ஆம், இப்ப வந்து யார் யார் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு ஒரு ரீகேப் பார்ப்போமா? கந்தர்வ தத்தை, கலுழவேகனுடைய மகள் கந்தர்வ தத்தை, அதுக்கப்புறம் குணமாலை சுரமஞ்சரியுடைய தோழி குணமாலை, அந்த சுண்ணப்பொடி போட்டி நடத்துனாங்கல்ல அவ, அதுக்கப்புறம் லோகபாலனுடைய தங்கை பதுமை, பாம்பு கடியில இருந்து காப்பாத்தினால அவ, அதுக்கப்புறம் சுபத்திரன் மகள் கேமசரி, அதுக்கப்புறம் நரபதி மகள் அதாவது விஜயனுடைய தங்கை கனகமாலை, அதுக்கப்புறம் பந்து விளையாடிய விமலை, அதுக்கப்புறம் குணமாலையுடைய ஆம், தோழி சுரமஞ்சரி, இவங்க எல்லாரையும் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்ப வந்து ஆஹ் 1 2 3 4 5 6 7 பேர் கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ அவன் அவனுடைய நண்பன் புத்திசேனன் கேக்குறான், நீ மச்சக்காரன்டா, நீ தொட்ட இடமெல்லாம் உனக்கு பொண்ணா, இது எப்படிடா? நானும் தான் எவ்வளவோ முயற்சி செய்யறேன், ஒருத்தி கூட சீண்ட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி புத்திசேனன் அவனை கேட்டான். அப்ப எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு காம திலகன் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் ஒண்ணு வச்சாங்க. ம் அம்மாவை சந்திச்சதுக்கு அப்புறம் கூட 2 பேரை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அடுத்த வாரமாவது அம்மா சொன்னபடி மாமாவை போய் பார்ப்பாரா? நாட்டை மீட்கும் எண்ணம் அவருக்கு வருமா?